ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டாக்கீஸ். எதிர்நீச்சல் சீரியல் செம்ம பரபரப்பா போயிட்டுருக்கு. இப்போ சீரியல்ல பார்த்தோம் அப்படின்னா, பார்கவிய பார்த்து பேசி நான் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஜனனி வந்து ஈஸ்வர்ட்ட சொல்லிட்டு தான் கும்பகோணத்துக்கு போனாங்க. அங்க போயிட்டு ஜீவானந்தம் எங்க இருக்காரு அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சு, இப்போ ஜீவானந்தத்தையும், பார்கவியும் பார்த்து பேசினாங்க. ஆனா, பார்கவி, "உங்க பேச்சு கேட்டெல்லாம் என் வாழ்க்கைய வீணாக்க முடியாது" அப்படின்ற மாரி தெளிவா சொல்லிட்டாங்க. ஸோ ஈஸ்வரி அம்மா எனக்கு பாசம் காமிச்சாங்க. ஆனா, அதுக்காகலாம் என் வாழ்க்கைய என்னால வீணாக்க முடியாது. எனக்கு நிம்மதியான வாழ்க்கை தான் வேணும். அதுக்கு நான் உங்க யாரையும் பார்க்காம எங்கேயாச்சும் போனா தான் நடக்கும். அதுக்காக தான் நான் கனடாவுக்கு போறேன். தயவு பண்ணி உங்க குடும்பத்த சரி பண்றதுக்காக என் வாழ்க்கைய நீங்க பலிகடா ஆக்காதீங்க அப்படின்னு ரொம்பவே தெளிவா வந்து பார்கவி சொல்றாங்க. ஸோ கனடாவுக்கு போறதுக்கும் ரெடி ஆயிட்டாங்க. இது எதுவுமே தெரியாம ஈஸ்வரி பார்த்தீங்க அப்படின்னா, எப்படியும் வந்து இப்ப ஜனனி, பாரதிய வந்து அழைச்சுட்டு வந்துருவாங்க அப்படின்னு நம்பிக்கையில இருக்காங்க. அதுக்கப்புறமா தர்ஷனுக்கும், பாரதிக்கும் கல்யாணத்த பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாரி ரெடியா இருக்காங்க. ஆனா, இதுல இந்த குணசேகரன எந்த பிரச்சனையும் வந்துரக்கூடாது அப்படின்றதுக்காக, இப்ப குணசேகரன தனியா அழைச்சு பேசுனாங்க. ஆனா, இந்த பைத்தியக்காரன் குணசேகரன் பார்த்தீங்க அப்படின்னா, இது எதையுமே புரிஞ்சுக்காம, அ ஈஸ்வரி மேல வந்து கடுப்பாகி, அந்த கோவத்துல இப்போ ஈஸ்வரி வந்து, "நீ செத்து போ" அப்படின்ற மாரி ஈஸ்வரியோட கழுத்த புடிச்சு நெரிச்சு கொலை பண்ண முயற்சி பண்றாரு. இந்த சண்டையில இப்ப ஈஸ்வரிக்கு தலையில வந்து அடிபட்டுடுது. இதனால மயக்கம் போட்டு கீழ விழுந்த ஈஸ்வரிக்கு மண்டையில இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. நைட்டு ஃபுல்லா ஈஸ்வரி வந்து உயிருக்கு போராடுறாங்க. யாரும் பார்க்காம விட்டதால, அங்க நந்தினி எதர்ச்சியா வரும்பொழுது ஈஸ்வரிய பார்க்குறாங்க. ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி கான்ஷியஸே இல்லாம கிடக்கிறத பார்த்து அதிர்ந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஈஸ்வரியோட நிலைமைய பார்த்து ஆடிப்போன நந்தினி, தர்ஷன வந்து கத்தி கூப்பிடுறாங்க. தர்ஷனும் தர்ஷினியும் வந்து அம்மாவ வந்து எழுப்ப முயற்சி பண்றாங்க. அப்போ உதவி பண்றதுக்கு யாருமே வந்து வரல அப்படின்னு தாங்க சொல்லணும். எல்லாம் வந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கரிகாலன், கதிரு, அன்புக்கரசி, அறிவுக்கரசி அப்படின்னு எல்லாருமே வந்து நிக்கிறாங்க தவிர, யாருமே வந்து உதவி பண்ணல. குணசேகரும் யாரும் வந்து பக்கத்துல போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால தர்ஷன் தான் இப்ப ஈஸ்வரிய வந்து காப்பாத்துற விதமா இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அழைச்சிட்டு போக முயற்சி பண்றாங்க. ஆனா, ஈஸ்வரோட கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ, இதுக்கு தண்டனை அனுபவிக்கும் விதமா குணசேகரனுக்கு இந்த வன்மத்தின் மூலமா கொடுக்க போகும் தண்டனை ரொம்ப பெருசா தான் இருக்க போகுது. ஆனாலும், இனிமே இந்த நாடகத்து மேல இருந்த அந்த கொஞ்சம் நெஞ்ச எதிர்பார்ப்பும் போயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு ஏற்ப, இப்போ கதையே ஏதோ மொத்தமா சொதப்புன மாரி தெரியுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.